ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கரில் 1.5 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் செய்ய போகிறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க அரை மணி நேரம். டவராவில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு. மட்டன் வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இதில் நான் பச்சை மிளகா, புதினா, மல்லியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின அப்புறம் 2லேருந்து 2.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் கல்லுப்பு, பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கினப்புறம் வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவோட மட்டன் நல்லா வெந்ததும் அளவு தண்ணி 1க்கு 1.5 அளந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா பிரியாணி வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆனதும் மேலே புதினா மல்லி தூவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி நல்லா வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.